சிசுபாலன் என்கிற ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அந்த சிசுபாலன் யாருன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணருக்கு உறவு முறை தான், அத்தை பையன் அப்படின்னு வரும். சிசுபாலனுக்கும் கிருஷ்ணருக்கும் ஆகவே ஆகாது. சிசுபாலனுக்கு கிருஷ்ணரை எங்கு பார்த்தாலும் அவமதிக்கிறதா அப்படின்னு வரும். அப்போ அவங்க அத்தை சொல்லுவாங்க, எனக்காக என் பையனை நீ மன்னிச்சிடு, அவனை ஒன்றும் பண்ணாத அத்தைக்காக அவர் விட்டு கொடுப்பார். ஆனால் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அவனுடைய குற்றங்களை நான் 100 முறை மன்னிப்பேன், அதுக்கு மேலே அவன் போனான் அப்படின்னா கண்டிப்பாக நான் தண்டிச்சிடுவேன் அப்படின்னு அந்த அம்மாவும் ஒத்துப்பாங்க. ஒரு முறை ஒரு அரசவையில் தருமர் கிருஷ்ணருக்கு மரியாதை செய்யும் பொழுது, முதல் மரியாதை செய்யும் பொழுது அங்கு சிசுபாலன் கிருஷ்ணரை மிக 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 ஒரு தரக்குறைவான வார்த்தைகளை சொல்லி கிருஷ்ணரை திட்டுவார். கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா கவுண்ட் பண்ணுவார். இந்த ஒன்று இப்போ இருக்கிற நடிகர்கள் எல்லாம் கூட அந்த பெரிய பெரிய ஹீரோஸ் அந்த ஒரு வில்லன் நடிகர் அடிக்கும் பொழுது கவுண்ட் பண்ணுற மாதிரி, அது முதல்லையே பெரிய ஹீரோ கிருஷ்ணர் தான், அவர் தான் அதை கவுண்ட் பண்ணவர் 100 வரைக்கும். 100 வந்த உடனே அவருடைய சக்கராயுதத்தினால சிசுபாலனுடைய சிரத்தை வெட்டிடுவார் அப்படின்றது அது வரும். பாவங்கள் செய்யும் போது என்ன தோணிருக்கும், ஏன் கிருஷ்ணர் அமைதியாக இருக்காருன்னு சுற்றி இருவர்களுக்கு தோணுச்சு இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவங்க அம்மா, சிசுபாலனுடைய அம்மா பெற்ற வரம், புண்ணியம், தாய் செஞ்ச புண்ணியம் அப்படின்னு வச்சுக்கலாமா. ஏன் கெட்டவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த சிசுபாலனுக்கு கொடுத்த அந்த டைம் பீரியட் தான், ஏதோ ஒரு பதிவு அவர்களுக்கு இருக்கும், அது நமக்கு புரியாது. கண்டிப்பாக வரும், காலம் வரும், அப்போ நம்ம வரைக்கும் காத்துட்டு இருக்கணும். கடவுள் நல்லவங்களை தான் சோதிக்கிறாரு, கெட்டவங்களை நிறைய கொடுக்குறாரு. யாரும் தப்பு செஞ்சவன்லாம் ஒன்றும் தண்டனை அனுபவிக்கல, இல்லை, உப்பை தின்னவன் தண்ணி குடிக்கத்தான் செய்வான், இதுதான் சத்தியம். எந்த துறையை சார்ந்தவர்களும் சொல்லலை, எவ்வளவோ பெரிய ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, ஆனால் அநியாயமாக தவறு செஞ்சுட்டு இருப்பாங்க. நமக்கெல்லாம் சில இடங்களை பொறுக்க முடியாது. என்ன அப்படின்னா அவர்கள்கிட்ட அந்த புண்ணிய பதிவு இருக்கு, அதுதான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதே போல நிறைய நல்லவர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா எல்லா மகான்களும் முன்னோர்களும் சொன்ன உண்மை, நீ சேர்த்து வச்சது கழியுது.